என்னது பேய் பஸ் ஓட்டு தலைவி நானா? நான் பேய் பஸ் வீட்டு தலைவி ஆயிட்டேனா? இல்ல, என்ன எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. கஷ்டப்பட்டு எல்லா பேய்களுக்கும் சுடுகாட்டுக்கு போய் பிரியாணி கொடுத்தா எல்லா பேயும் பிரியாணிய வாங்கிட்டு ஓட்ட மாத்தி போட்டுருச்சுக்க. எல்லா பேயும் பிரியாணிய வாங்கிட்டு துரோகம் பண்ணிருச்சுக்க. பேய் பாஸ் கண்டிப்பா ரீஎலெக்ஷன் வைங்க. இது எல்லாம் அநியாயம். அம்மா பண்ணு மேலேயி அழாதம்மா. வாட்டுக்கு ரூபா கொடுக்கறது தப்பு தானே, அந்த மாதிரி தான் வாட்டுக்கு பிரியாணி கொடுக்கறதும் தப்பு. தப்பெல்லாம் நீ செஞ்சு புட்டு அந்த அப்பாவி பியாய்கள் மேல தப்பு சொல்றியே, இது நியாயமாகன்னு? அடியே ஆப்பிரிக்கா காட்டியான, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? நீ உசுரோட இருந்தாதானடி பேய் பாஸ் வீட்டு லீடர் ஆவா? உன்னை இப்பவே அடியோடு போட்டு தள்ளுறேன்டி. அம்மா பண்ணு மேலேயே என்ன விடு. போலீசார் எதுக்கு துப்பாக்கி சொல்றீங்க? பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களே, பத்திரகாளிதான் இந்த பேய் பாஸ் வீட்டின் தலைவி ஆவார். தலைவி அதிகாரத்தில் இருக்கும் பத்திரகாளியை எவராவது அழிக்க கிட்ட நெருங்கினால் அவர்களை குருவி சுடுவது போல போலீசார் சுட்டு விடுவார். வாட்? இந்த ஆப்பிரிக்கா காட்டு யானைக்கு போலீஸ் பாதுகாப்பா? அது மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்லாமல் பேய்களாலையும் பத்திரகாளியை அழிக்க நெருங்க கூட முடியாது. அடேங்க அப்பா, அப்போ பேய்களாலையும் ஒன்னும் செய்ய முடியாதா? பேய் பாஸ் வீட்டு தலைவி போஸ்டுக்கு இம்புட்டு பாதுகாப்பா? எனவே ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் பேய் பாஸ் வீட்டின் தலைவியான பத்திரகாளியுடன் பாசத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மேலும் தலைவி பதவியில் இருக்கும் பத்திரகாளியை அழிக்க நேரிட்டால் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்படுவார்கள். என்னம்மா கண்ணு, இதுக்கு மேல பேய் பாஸ் வீட்டு தலைவி கிட்ட நெருங்கி வருவ? வேண்டாம் போலீஸ் சார், நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பாதுகாப்பா எப்பொழுதும் இந்த போலீஸ் இருக்கும். சரி போலீஸ் தம்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. எப்படியோ நீ நினைச்ச மாதிரி பேய் பாஸ் வீட்டு தலைவி ஆயிட்டபா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க குத்தீஸ்வரர் தம்பி. இந்த வீட்டிலேயே நீங்க ஒரு ஆளுதான் எனக்கு எப்பொழுதும் உறுதுணையா இருக்கீரு. ஊருக்குள்ள மேயிற காட்டியானதான் பேய் பாஸ் வீட்டு தலைவியா? காட்டு யானை இல்ல, காட்டு சிங்கம். இம்மா பெரிய பெண் சிங்கம் தான் நாட்டையே ஆளணும். பேய்கள்லாம் கரெக்டா தான் தேர்ந்தெடுத்திருக்காவ. வாங்கல ஓடிடுவோம். பணம் வந்தால் 10ம் செய்யும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பதவி வந்தால் 11ம் செய்யுங்கிறத இப்போதான் கேள்விப்படுறேன். ஒரு வழியா பேய் பாஸ் வீட்டு தலைவி ஆயிட்டேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ கிளாஸ் லீடர் பதவிக்கு எம்புட்டு அவமானங்களை சந்திச்சிருப்பேன். பிள்ளைகளா, கிளாஸ் லீடருக்கான எலெக்ஷன் வைக்க போறேன். யாரெல்லாம் நிக்க போறீங்களோ தயாரா இருந்துக்கங்க.
அண்ணா எலெக்ஷன் வக்கானுவலா? இந்த எலெக்ஷன்ல நான் கட்டாயம் கலந்துக்குவேன். என்னது, லீடர் எலெக்ஷன்ல கலந்துக்க போறியா? ஏய் பத்திரகாளி, நீ எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டீனா ஆப்பிரிக்கா காட்டுல இருக்கிற காட்டு யானை தான் உனக்கு ஓட்டு போடும். உருவத்தை வச்சா கிண்டல் அடிக்கிய. நிச்சயம் நான் ஒரு நாள் வாழ்க்கையில லீடர் ஆவேன். நிச்சயம் ஒரு நாள் லீடர் ஆவேன். நிச்சயம் ஒரு நாள் லீடர் ஆவேன். என் சின்ன வயசுல இருந்து பல நாள் கனவு ஒரு வழியா நிறைவேறிட்டு. இந்தா எக்ஸ்கியூஸ் மீ, அழுதது போதும். இந்தாங்க இந்த பதவி பிரமாணத்தை பண்ணுங்க. அப்பதான் நீங்க பேய் பாஸ் வீட்டு தலைவி ஆக முடியும். வாஹா, இதுலயும் பதவி பிரமாணம்லாம் வேற இருக்கா? இதுல இருக்கிற வாக்குறுதிகளை நீங்க ஏத்து படிச்சாதான் நீங்க பேய் பாஸ் வீட்டு தலைவி ஆக முடியும். சீக்கிரம் உறுதிமொழியை படிச்சு ஏத்துக்கங்க. சரி போலீஸ் ஐயா. ஏபா ஆண்டி, இந்தாபா மைக், இதுல உறுதிமொழி எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் குத்தீஸ்வரர் தம்பி. ஹலோ, மைக் செக் மைக் செக். தோலப்பூர் ஆண்டி என சொல்லப்படும் பத்திரகாளி என்னும் நான், இருளின் நிழலில் இருந்து அதிகாரத்தை செலுத்தும் நான் இந்த ரகசிய பேரரசின் தலைவனாக பொறுப்பேற்கிறேன். மேலும் தவறு செய்பவர்களுக்கு அச்சமாகவும் உண்மையாக இருப்பவர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பேன். இந்த கோஸ்ட் பாஸ் சிம்மாசனத்தில் அமர்ந்து மௌனத்தையே ஆயுதமாக கொண்டு எதையும் வெல்வேன் என உறுதி அளிக்கிறேன். ஒரு நல்ல தலைவியாக இந்த பேய் பாஸ் வீட்டில் நான் ஆட்சி அமைப்பேன் என உறுதி அளிக்கிறேன். உறுதி அளிக்கிறேன். உறுதி அளிக்கிறேன். அம்மாடி, என்னது இது திடுப்புக்குன்னு கார்டு மாதிரி வந்துட்டு? கோஸ்ட் பாஸ் லீடரு நேம் பத்திரகாளி, வேலிடிட்டி 25 நாளா? ஐயா பேய் பாஸ், என்னையா கார்டு கொடுத்திருக்கியோ? பத்திரகாளி, அடுத்த 25 நாட்களுக்கு நீங்கள் தான் இந்த பேய் பாஸ் வீட்டின் தலைவி. 25 நாட்கள் கழித்துதான் மீண்டும் எலெக்ஷன் நடைபெறும். அதுவரை நீங்களே இந்த பேய் பாஸ் வீட்டின் தலைவியாக பொறுப்பேற்கிறீர்கள். என்னது, அடுத்து 25 நாள் கழிச்சு மறுக்கா எலெக்ஷன் வருமா? பத்திரகாளி, பேய் பாஸ் வீட்டின் தலைவியாக பொறுப்பேற்ற உங்களுக்கு ஒரு சிறிய பரிசும் கொடுத்துள்ளோம். பரிசா? என்ன பரிசு? சீக்கிரம் இந்த பரிசை பிரிச்சு பாருங்க. சரிங்க போலீஸ் ஐயா. அப்படி என்ன பெரிய பரிசு கொடுத்துருப்பானுவ? அட, வெயிட் மிஷினு. ஐயா பேய் பாஸ் ஐயா, எனக்கு ஐயா வெயிட் மிஷினை கொடுத்துருக்கியோ? ஐயா பேய் பாஸ் ஐயா, என் உடம்ப குறைக்க பிளான் போடுறீங்களோ? இல்ல பத்திரகாளி, இந்த வெயிட் மிஷின்ல நீங்களே ஏறி பாருங்க. இது என்னங்கிறது உங்களுக்கே புரிய வரும். என்னது, வெயிட் மிஷின்ல ஏறி பார்க்கணுமா? ஐயா பேய் பாஸ், நீங்க பாட்டுக்கு யாரு யாருன்னு சொல்றிய. நான் யாருனதுல இந்த மிஷின் உடஞ்சு போகாதுல்ல. அப்படி உடஞ்சு போச்சுன்னா காசு ரூபாலாம் நான் கொடுக்க மாட்டேன், முன்னாடியே சொல்லிவிட்டேன். பத்திரகாளி, டப டபன்னு வாய் பேசாம சட்டுன்னு வெயிட் மிஷின்ல ஏறுங்க. யாரிட்ட? எங்க இருக்கேன்? ஊட்டிலையா இல்ல கொடைக்கானல்லையா?
எட்டி பல்லு அம்மா வந்துட்டாவடி எழும்பு. ஏய் என்னடி அம்மா வந்திருக்காவ பொம்மை வந்திருக்காவன்னுட்டு. ஏய் கண்ணை திறந்து பாருடி. அம்மா அம்மா எப்பமா வந்தீங்க? என் பிள்ளைகளா உங்களை ஒரு வழியா பார்த்துட்ட பிள்ளைகளா. என்ன சத்தம் அங்க? மருமகளே என்னாச்சுமா? 8:10. ஒரு வழியா என் குடும்பத்தை பார்த்துட்டேன். அப்பா ஒரு வழியா உங்களை பார்த்துட்டப்பா. என் பிள்ளைகளா என்ன சொக்கி மறைஞ்சிட்டா? வள்ளி கண்ணு அம்மாடி என்ன எல்லாரும் மாயமா மறைஞ்சிட்டாவ எப்படி? பத்திரகாளி, இவர்கள் யாரும் உண்மையானவர்கள் அல்ல. இவை அனைத்தும் மாயையே. என்னது மாயையா? பத்திரகாளி, இந்த மாய கனவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். கனவா இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை ஏதோ 2 நிமிஷம் நேர்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இது என்னது? கோஸ்ட் பாஸ் பார்ட்டியா?